ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நமக்கு ஒவ்வொரு சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு டாபிக்லையும் நமக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்து வரும். அந்த அந்த வயசுல இன்னைக்கு 3வது யூனிட் ஹிஸ்டரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஓகேங்களா? மீடியோலாம் முடிச்சா கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நம்மளுடைய சேனல்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வந்து 2024 இருந்து 2026 உள்ளது. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 2024 வரை உள்ளது எங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வீடியோ பண்ணிருக்கோம். அதுவும் சேனல்ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பிஒய்க்யூ நம்ம ஈஸி கான்செப்ட் போட்டுட்டு பிஒய்க்யூ சீரியஸ்னு போட்டு எந்த டாபிக் வேணுமோ அதை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதில் கேட்டிருக்க கொஸ்டின் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்ட மாதிரி கேட்டிருப்பாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, கீழ்வண்டத்தில் சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பில்லாத பட்டயத்தை, ஓகேங்களா? ஸோ பட்டயம் கேட்டிருக்காங்க. பிளேட்ஸ் ஓகே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுதான் இவருக்கு சம்மந்தம் இல்லாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னமனூர் பட்டயம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்புடையது அல்ல. ஓகேவா? என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவை பற்றி எதெல்லாம் சொல்லிருக்கனா, வேலூர் பாளைய பட்டயம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசக்குடி பட்டயம் சொல்லியிருக்கோம், கஞ்சனூர் பட்டயம் சொல்லியிருக்கோம். எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஆனா சின்னமனூர் பட்டயம் வந்து இதை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காது. ஓகேங்களா? சின்னமனூர் பட்டயம் நமக்கு அதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்காது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எதுதான் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னமனூர் தான் நமக்கு வந்து கரெக்டானது. இது எது வந்து இல்ல அப்படின்னு கேட்காங்க, தொடர்பில்லாதுன்னு இருக்காங்க. அப்ப நமக்கு இதுதான் கரெக்டானது. ஓகேங்களா? சோ இதான். அப்போ வந்து இப்போ நீங்க என்ன படிச்சுக்கணும்னா, வேலூர் பாளையம், காசக்குடி, கஞ்சனூர் இது மூணுமே இவரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அதை பாருங்க, கீழ் காண்பவற்றை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ சோழர்கள் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விக்ரம சோழன், வீர ராஜேந்திர சோழன், 3ஆம் ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? டைரக்டா கேட்கல, உள்ளுக்குள்ள டீப்பா குட்டி குட்டியா இருப்பாங்களே அவங்கள பத்தி கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வந்து எழுதிடலாம். சோ கால வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் இயர் தரணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா பராந்தக சோழன். பராந்தக சோழன் 2 வந்து எந்த டைம்ல வருவாங்கன்னா 957 இருந்து 957 இருந்து இருப்பாருங்க. ஓகேங்களா? 970 சம்திங் வரை இருப்பாரு. ஓகேங்களா? ஜஸ்ட் மிஸ். ஓகே, கிட்டத்தட்ட இதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இது கன்ஃபார்ம் கரெக்ட். 970 கரெக்ட். 73 71ன்றது ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ இவரை என்ன சொல்லுவாங்க, சுந்தர சோழன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இவரு, சுந்தர சோழன். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தா ராஜேந்திரா 2, ராஜேந்திர 3 இல்லையா? 3ஆம் ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா லேட்டா வரக்கூடியவர். 1246 இருந்து 1270 சுற்றத்துல வரக்கூடியவர். 76 79. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் எக்ஸாக்டா இல்ல, கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் 3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடியவர் இவரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சோழ டைனஸ்டியோட கடைசி அரசர். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா விக்ரம சோழா அடுத்தது. விக்ரம சோழா வந்து பாத்தீங்கன்னா 1118 இருந்து 1135 வரை இருந்திருப்பாரு. இவர் வந்து குலோத்துங்க சோழனுடைய பையன். விக்ரம சோழா யாரு? குலோத்துங்க சோழனுடைய பையன். ஓகேங்களா? அடுத்தது வீர ராஜேந்திரா. இவர் வந்து 1063 இருந்து 70 வரை இருந்திருப்பாரு. இது ஈஸியானது. 1063 இருந்து 1070 வரை இருந்திருப்பாரு. சோ இப்போ நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா? 1 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. நான் 1 ஃபர்ஸ்ட் கூடிய ஆப்ஷன் 1 பி இஸ் ரைட் ஆன்சர். ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, ராஜ கம்பி ராஜ்யத்தின் தலைநகர் எது? ஸ்டேட்டாவே கேட்டிருக்காங்க. ராஜ கம்பீரா ராஜ்யம் தலைநகர் வந்து விரிஞ்சிபுரம். ஓகேவா? விரிஞ்சிபுரம். தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்றது வந்து பல்லவர்களுடைய இடம் இல்லையா? மதுரை நமக்கு வந்து எது? மதுரை நமக்கு வந்து பாண்டியர்களுடைய தலைநகரம். கொள்ளிடம் அப்படின்றது நமக்கு வந்து சோழர்களுடைய ஃபேமஸான ஏரியா இல்லையா? ஸோ யாருடைய பிறந்த நாள்? ஜான் ஜாதிய கௌரவ் திவாஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் 3.8ல வரக்கூடியது. அதாவது நமக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ல வந்து ட்ரைபல் கிளர்ச்சி பண்ணிருப்பாங்க. அதுல வரக்கூடியது மாறி வந்திருக்கு. பரவாயில்ல. யாருடையது? பிர்சா முண்டா. இது ரிலேட்டா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துச்சு. கண்டிப்பா அது கேட்பாங்க, பாத்துக்கோங்க. பழங்குடியின பெருமை தினம் எல்லா வருஷமும் கொண்டாடுவாங்க. இதை பற்றி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது கால வரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். நமக்கு இது ரிலேட்டடா சில விஷயங்கள். விக்ரம சோழன் மட்டும் பார்த்தோம் அப்படிதானே? சோ இது வந்து நம்ம கால வரிசைப்படுத்திடலாமா? எது ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு சொல்லிட்டு. சோ இதுல 2 1 1 3 கொடுத்துருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றது 2 3 நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். அப்படிதானே? 2 இல்ல 3, 2ல 1 ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியா முடிச்சிடலாம் இல்லையா? சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ராஜராஜா 1. ராஜராஜா 1 பார்த்தீங்கன்னா 98. முதலாம் ராஜராஜா 985 இருந்து 1014 தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா?
1014 முதலாம் ராஜராஜன். ஸோ ரொம்ப ஃபேமஸான சோழ டைனேஸ்டியோட கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் டெம்பிள், பிருகதீஸ்வரர் இல்லையா டெம்பிளை வந்து இது பண்ணவர். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே இவரு அடுத்தது. அப்போ பாருங்க ஒண்ணுதான் ஏலியா வர்ற மாதிரி இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு இதான் வரும். ஓகே ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தலாம். விக்ரம சோழன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 1118ல இருந்து 1135 இப்பதான் பார்த்தோம். இவதான் வந்து குலோத்துங்க சோழருடைய பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாம் குலோத்துங்கன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எப்போ இருந்திருப்பாரு முதலாம் குலோத்துங்கன்? அவருக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து வருதுன்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னா 1070ல இருந்து 1122 1122 வரை இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1133ல இருந்து 1150 இருப்பாரு. ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இது கரெக்ட், 3 வரணும். அடுத்தது 1 3 வரணும். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். அப்புறம் 2 4 இல்லைங்களா. ஸோ காலக்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க பட்டப்பெயர்கள் கொடுத்து கேட்டிருக்காங்க. மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வெரி வெரி ஈஸி கொஸ்டின், நான் தெரியாம இருக்கக்கூடாது. மும்முடி சோழன் யாரு? ஓகே ராஜராஜன் 1 அப்படிதானே மும்முடி சோழன் அப்படின்றது. ஸோ கடாரம் கொண்டான் ரொம்ப ஈஸியானது. கடாரம் கொண்டான் வந்து ராஜேந்திரன் அப்படிதானே கடாரம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 சுங்கம் தவிர்த்த சோழன் ரொம்ப ஈஸியானது. யாருங்க? குலோத்துங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் கரெக்ட். அடுத்தது பொன்வேய்ந்த பெருமான் வந்து பராந்தகன் 1. ஓகேங்களா. 3 4 1 2. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா போட்டுருவீங்க இல்லையா. ஸோ இந்த காலக்கோடு தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஓகேவா. இயர்லாம் படிக்காதீங்க, வரிசையா என்னென்ன கிங் வராங்க அப்படின்றத படிக்கோங்க. சில முக்கியமானது மட்டும் இயர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து ஒரு புரிதலுக்காக தான் அந்த இயர்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகே. The Pallavas constructed the cave temples without brick, wood, metal and சுதை. ஓகே பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மரம், சுதை, செங்கல், உலகம் எதுவுமே இல்லாம குடைவரை கோயிலை கட்டினாங்களான்னு கேட்டீங்கன்னா கட்டினாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை வந்து குடைஞ்சி இங்க வந்து ஒரு கோயில் கட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பக்கம் வந்து பார்த்தா பாறையா இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு கோயில் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணாங்க, இங்க ஒரு பாறை இருக்கும், கொஞ்ச நாள் போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாறை இருந்ததுக்கு அடையாளமே இருக்காது. அதை வந்து செதுக்கி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கோயில் கட்டிருப்பாங்க. ஓகேங்களா. செதுக்கி கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு கோயிலே வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதாவது சுற்றி உள்ள பாறையெல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்படி பண்ணாங்க. அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னா கல்லை உடச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு கோயில் வந்து கல் வச்சு அழகா கட்டினாங்க. ஓகேங்களா. இப்படி 3 டைப்பா பண்ணிருப்பாங்க. அப்ப பல்லவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்களை வந்து உருவாக்கினார்களா கேட்டீங்கன்னா எஸ் உருவாக்கினார்கள். கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எஸ் இது வந்து கற்றளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒண்ணுக்கு மேல ஒன்று. இப்போ நம்ம எல்லாம் கட்டுறது எப்படி, ஒண்ணுக்கு மேல ஒன்று வச்சு கட்டுறோம், கல்லை வந்து எடுத்துட்டு வந்து பண்ணுவோம். இவங்க ஃபர்ஸ்ட் 2 மாடல் வந்தது. இது வந்து கடற்கரை கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு பாறையை அப்படியே செதுக்குனது. ஓகேங்களா. நீங்க மாமல்லபுரம் போனீங்க, மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த சீனெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ 2மே சரி நமக்கு. ஏ மற்றும் ஓகே விளக்கம்லாம் கேட்கல, ஈஸியாக இருக்காங்க. ஏ மற்றும் ஆர் வந்து 2மே நமக்கு வந்து சரி. ஓகேயா. அடுத்த விஷயம் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, சரியான விடை தேர்ந்தெடுக்க. பண்டைய இந்திய நிறுவனங்களாக சபா மற்றும் சமிதி ஆகியவைகள் நவீன பாராளுமன்றத்தின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? எஸ் கரெக்ட். ஓகேவா. ஸோ இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி சபா சமிதி தான் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்போ அங்கதான் வந்து சட்டங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மெஷர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஓகேங்களா. சமிதி வாஸ் செலக்டட் பாடி. சமிதி எனப்படுவது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்க வந்து நாமினேட்டட் தான் எல்லாமே. ஸோ வந்து தவறு. சபா எனப்படுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பாகும் அப்படின்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் தவறு. பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவானது மீறப்படாததாகவும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து இங்க நமக்கு வாக்கு எடுப்பாங்களோ, ஓட்டிங் லாஸ்ட்ல வந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். 1 and 4 ரைட் ஆன்சர். ஓகேங்களா. பட்டாடக்கல் கோயில் வளாகம் டேஸ் சாளுக்கிய அரசர்களுடைய தொடர்புடையது. ரொம்ப முக்கியமானது. சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில சாளுக்கியா பற்றி லைட்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சாளுக்கியா ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா. ஸோ அடுத்த பாருங்க, பின்னரும் கூற்று காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடுக்க. 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். இதுவும் அடுத்த டாபிக்ல வரக்கூடியது. முன்னாடி வந்துட்டு பாத்துக்கலாம். இது கரெக்டாக பாத்தீங்கன்னா எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். சிவகங்கை தாக்கியிருப்பாங்க. அப்பதான் நமக்கு வந்து வேலுநாச்சியாருடைய கணவரை வந்து கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா. 1801 மருது சகோதரர் சின்ன மருது ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஓகேங்களா. எஸ் இதுவும் கரெக்ட். ஏன்னா இவங்க தாக்குனதுனாலதான் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கும் இது கரெக்டான ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். ஏயும் ஆரும் கரெக்ட். சரியான விளக்கமும் கூட. டேஸ் பிளேட் எக்ஸ்போஸ் தட் சோழா குயின் வானமாமா தேவி கமிட்டட் சதி. சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எதுன்னு கேட்கிறாங்க. திருவலங்காடு பட்டயம். என்ன பட்டயம் வந்து திருவலங்காடு பட்டயம் தான் வந்து இது. ஓகேங்களா.
அடுத்து பாருங்க, அரேஞ்சிங் த chronological ஆர்டர் ஈவென்ட் டைப், அரேஞ்ச் த மேஜர் பல்லவா கிங் இருக்காங்க. கால வரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. இது என்ன கொஸ்டின் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, அவங்களே இயரை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொன்னா எப்படிங்க? யாரு கொஸ்டின் எடுத்தாங்கன்னு தெரியல, யார் அதை தூக்கி இங்க கொஸ்டின்ல வச்சாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, இங்க பாருங்க, 5005 இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு 1, இது 2வது இருக்கு 2, அடுத்தது 630 3, அடுத்தது 95 4. ஓகேங்களா, இது என்ன இதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓகே, போனஸ் கொஸ்டின் இது, பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ற கூடாது. ஓகேங்களா, மிஸ் பண்ண மாட்டீங்க. சதகர்ணி சாதவகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவகன ஆட்சியாளர் அல்ல இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தப்பு. அவரது சாதனைகள் மனாகாட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெகட்டிவ்னாலே தப்பு தான். ஓகேங்களா, அடுத்து சாந்தி தூபி நுழைவாயில்களில் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணபாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கரெக்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் எப்படி தெரியுமா இருக்குது? அதாவது ஒரு காமெடி வரும் இல்லையா, அதாவது நிறைய சொல்லுவாங்க, இந்த ஐயோ சிவனாண்டி என் பையன் கையில கூட மச்சம் இருக்குது, அதுக்கு நான் அவன் நினைச்சிடாத அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருடைய சாதனைகள் மனாகட்டு கல்வெட்டிலிருந்து குறிப்பிடப்படவில்லை அப்படின்றது ஓஹோ அப்படின்ற மாதிரி நம்ம தப்புன்னு போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்த பாருங்க, பின்னொருடன் சரியான ஒன்றை கண்டறிக. பாரத போரில் பெருஞ்சோறு வழங்கியவன் உதயன் சேரலாதன் என்பர். பாரத போரில் சோறு வழங்கியவன் உதயன் சேரலாதன் என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் டீப்பா படிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. பாரத போர் காலம் வந்து கிமு 12ஆம் நூற்றாண்டு காலம் என்பது கரெக்ட். அடுத்து பாருங்க, நந்தர் காலம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட என்பர். தவறுங்க. ஸோ 3500ன்றது எங்க நமக்கு வந்து சிந்து சமவெளி காலத்தெல்லாம் தாண்டி போயிடுச்சு, அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்படிதான் சிந்து சமவெளியோட டபுள் மடங்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து தவறானது. உதயணன் காலம் கிமு 8ஆம் நூற்றாண்டு என்பர். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து தவறானது. ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் நமக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நந்தாவுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 4th century BC தான் சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? 4th century BC. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 அந்த டைம்லாம் வரும். 3500 ரொம்ப அதிகம். உதயணன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரு எங்க உள்ளவர்னா 8th கிடையாது, 6th BC தான். ஓகே, ஸோ இது பிசின்ற கரெக்ட். நான் 8 கிடையாது, 6ன்றதான் கரெக்ட். ஸோ அப்போ 1, 2 தான் நமக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா, பாரத போர். ஓகே, பாரத போர்ல கொஸ்டின் கேட்க அது தெரிந்தால் நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம். கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக்க. என்னன்னா, ஹைதர் அலி கருடன், திப்பு சுல்தான் புலி, சோழர்கள் புலி, பாண்டியர்கள் சிங்கம். ஓகேங்களா, பாண்டியர்கள் என்னங்க? பாண்டியர்கள் வந்து மீன், அப்படிதானே? ஸோ கிடையாது, தப்புனாலே 4 இருக்கிறத நீங்க தொடக்கூடாது அப்படின்னாலே இவன் அவுட்டு. ஓகேங்களா, அப்புறம் 2ம் 3 கரெக்ட். திப்பு சுல்தான் வந்து புலிக்கொடி தான், சோழர்கள் புலிக்கொடி. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்படிதானே? ஸோ அப்போ 2ம் 3ம் இருந்தா நமக்கு வந்து கரெக்ட் தான். இது மட்டும் தான் கரெக்ட். 2ம் 3 இருக்குது, மீதி 2மே வந்து 1ல மட்டும் இருக்குது. ஏன்னா 2 நமக்கு கரெக்ட், 3 கரெக்ட். ஹைதர் அலிக்கு நமக்கு என்ன இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம், ஈஸியா இருந்ததுனால. ஓகேங்களா, ஆக்சுவலா எனிபடி கர்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைதர் அலியோடைய அந்த சிம்பிள் வந்து என்ன? எனிபடி திப்பு சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹைதர் அலிக்கு என்ன வரும்? ஆக்சுவலா கருடன் வந்து பிரைமரியா அவருக்கு வந்து இருக்குல்ல. கருடா அப்படின்றது ஒரு மித்திக்கல் பேர்டு, ஒரு மாதிரி பெருசா இருக்கும். ஓகேங்களா, அப்படி ஒரு இதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான், கற்பனையில வரையப்பட்ட ஒரு பறவை தான். அது வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர எம்பையர்ல ஹொய்சலாஸ் விஜயநகரா அவங்களுக்கு இருந்துச்சு, இவருக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இல்ல. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்த ராய பட்டம், சேக்காயம், அரிசி காசு. ஓகேங்களா, அரிசி காசு, அதுக்கப்புறம் கலாலாவு பட்டம். ஓகேங்களா, இதுல வந்து சரியான பொருத்தங்களை வந்து தேர்ந்தது. ஸோ இது எல்லாமே ஈஸி. அந்தராய பட்டம் வந்து நிலைவரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேக்காயம் வந்து செக்காலை வரி. செக்காலை கொடுத்தாங்க. செக்கு ஆலை, என்னது செக்கு அப்படின்றது இந்த ஆயில் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அங்க உள்ள போட வரி. அரிசி காசு அப்படின்றது சால்ட் பேன், உப்பளத்துல வந்து போட்ட வரி. கலாலவு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டட் மிஸ்டேக்ஸ், பிழைகளுக்கானது. ஸோ அப்போ வந்து எல்லாமே கரெக்ட். 1 2 3 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர்? ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். அந்த டைம்ல அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. 6.5 ஏக்கர். ஓகேங்களா, இது கேட்ட டைம்ல இந்த கொஸ்டின் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொஸ்டின். 6.5 ஏக்கர் அப்படின்னா ஒரு வேலி என்பதை குறிக்கும். எங்க? பிற்கால சோழர் காலத்துல. எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு வேலி அப்படின்றது எங்க கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க? பிற்கால சோழத்துல. வேலி என்பது 6.5 ஏக்கர்னு குறிக்கிறது பிற்கால சோழர் காலத்துல. பிற்கால சோழர் காலத்துல 6.5 ஏக்கர் அப்படின்றது என்ன? ஒரு வேலி. சம்திங் கொடுத்து கேட்கலாம். ஓகே, எப்படினாலும் கேட்கலாம். திருநாவுக்கரசர் வந்து கல்வியில் கரையில்லாத அப்படின்னு குறிப்பிட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி. ஓகேங்களா, காஞ்சி நகர்களில் சிறந்தது காஞ்சி தான். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து படிச்சாங்க, கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கிச்சு. ஓகே, ரொம்ப வேலிடாவும் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ நலந்தால பள்ளி படிச்சவங்க எல்லாம் அங்க வந்து படிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு பெஸ்டாவே இருந்துச்சு. ஓகேவா,
பின்வரும் காலங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ இதுவும் அப்படிதான். எப்படின்னா ஆன்சரை கொடுத்துட்டே கொஸ்டினை கேட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்காங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படிதானே? இது என்னங்க இது? வரலாறு அப்படின்றது ஒண்ணு, வரலாற்றுக்கு முற்பட்டது ஒண்ணு. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் வரும். மீதி எல்லாம் சோழர், சங்ககாலம், பல்லவ காலம். சங்ககாலம் தான் அதுக்கப்புறம் வரும். அப்படிதானே? சங்ககாலம் அதுக்கப்புறம் வரும். ஓகே. ஸோ 1 வரும், அடுத்தது 3 வரும், அடுத்தது தான் சோழர் காலம். சோழர் வருமா பல்லவ வருமா? சோழர் வந்து ஃபர்ஸ்டே வந்துருவாங்க. ஓகேங்களா? லேட்டர் சோழர் தான் நமக்கு வந்து லேட்டா வரும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து 2 வரும், 4 வரும். 1, 3, 2, 4 கரெக்ட். ஆனா 1, 3, 2, 4 இல்ல நமக்கு. 1, 3, 4, 2. அப்ப என்ன கொடுக்கணும்? பிற்கால சோழர்கள்னு கொடுத்துருக்கணும். அப்போ அப்படின்னா 1, 3, 4, 2 கரெக்டா வந்திருக்கும். இங்க இப்படி கொடுத்தனால பரவாயில்ல, அது மட்டும் தான் ஆப்ஷன் தான் தப்பிச்சோம். இல்லை வந்து கொஸ்டின் தப்பா இருக்கும். ஓகே. உத்திரமேரு கல்வெட்டுகள் எதை சொல்லுது? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? கிராம நிர்வாகம் பற்றி சொல்லுது, எழுதப்பட்ட அரசியலும் சொல்லுது, முழுமையான தேர்தல் முறை, பரந்தாகனுடைய நிர்வாகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 பாயிண்ட் தான் உண்டு. இந்த 4 பாயிண்டையும் கொடுத்துட்டாங்க. படிச்சு வச்சுக்கோங்க. மேற்கூறிய அனைத்தும். ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அந்த குடவுலை முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமானது. ஓகேங்களா? அதுதான் இதுல இருக்கு. முழுமையான தேர்தல் முறைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சராசரியா எல்லா கொஸ்டின்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இதனாலும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்.